வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 சொல்லுவோம். இதில் நம்ம அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியும், திருத்தங்கள். சரியா? அந்த சட்டத்துல சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த நியூஸ்ல இருந்து கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல எழுத போற பேங்க் எக்ஸாமா இருந்தாலும் சரி அல்லது இன்சூரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரியா? அதனால கவனமா கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இப்ப இந்த 4 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த நியூஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு நீங்களே இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. மறக்காம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நீங்க இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? அதே போல இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமியோட டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஜாயின் பண்ணிட்டு அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? நான் இப்போ கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. அண்டர் த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025, the definition of substantial interest has been revised. Substantial interest அப்படின்னா ஒரு நிறுவனத்துல நம்மளோட ஓனர்ஷிப்போட லிமிட் என்ன, அல்லது அதுல எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்கோம், அல்லது அதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். சரியா? இதெல்லாம் தான் நம்மளோட சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்றது. சரியா? சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? ஒரு கம்பெனில நம்மளோட ஓட்டிங் ரைட்ஸ் என்ன இருக்கு, நம்ம ஓனர்ஷிப் எந்த டிஸ்டன்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? has been revised. What is the new threshold ன்னு கேட்குறாங்க. சரியா? இது என்னங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்த நியூஸை பார்க்கும்போது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ₹5 lakhs ஆர் 10% ஆஃப் paid up capital whichever is lower. அடுத்தது 50 lakhs, அடுத்தது 2 crores, அப்புறம் 1 crore. சரிங்களா? அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின். As per the Banking Laws Amendment Act 2025, what is the minimum consecutive tenure for directors excluding chairman or whole time directors of a cooperative bank? சரியா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கோஆபரேட்டிவ் பேங்க்ல டைரக்டர்ஸோட டென்யூர் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? முன்னாடி வந்துட்டு என்ன காலம் இருந்துச்சு, இப்போ என்ன காலங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை கடைசிக்கும் பாருங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்டர் செக்ஷன் 15 ஆஃப் த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025, unclaimed shares or dividends or interest or redemptions amount pending for 7 consecutive year will be transferred to. அதாவது நம்ம வந்துட்டு திரும்ப பெறாத பங்குகளோ அல்லது டிவிடெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஷேர்ஸ்ல வர ப்ராஃபிட் நம்ம என்ன சொல்லுவோம், டிவிடெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து டிபெஞ்சர்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். நம்ம வந்து ரெடம்ஷன்னா அதை திரும்ப ஷேர்ஸை செல் பண்ணிட்டு நம்ம அமௌண்ட் வாங்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம ரெடம்ஷன் சொல்லுவோம். அந்த அமௌண்ட் வந்துட்டு 7 இயர்ஸா நம்ம வாங்காம இருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கன்சால்டேட் ஃபண்டுக்கா, அல்லது இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கா, அல்லது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாக்கா, எங்க வந்து அந்த ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின் பாருங்க. Who now has the authority to decide the remuneration of bank auditors after the Banking Laws Amendment Act 2025? சரிங்களா? அதாவது பேங்கிங் லாஸோட அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு இப்ப யார் வந்துட்டு இந்த பேங்கோட ஆடிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, பேங்கோட கணக்கு வழக்க பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஆடிட்டர்ஸ்க்கு யார் வந்துட்டு சம்பளத்தை, அதாவது அவங்களுக்கு கொடுக்குற ரெமுனரேஷனை ஃபிக்ஸ் பண்ற அத்தாரிட்டி யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆர்பிஐ இஸ் கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், பேங்க்ஸ் தெம்செல்வ்ஸ், அடுத்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். சரிங்களா? இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த நியூஸை டீட்டெயிலாக பார்த்த பிறகு உங்களால் டெஃபினட்டா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை பண்ண முடியும். சரியா? ரைட். இப்போ பாருங்க, என்ஹான்சிங் த த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 3. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இது எந்த செக்ஷன்ல இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 3ல என்ன அப்படின்னா என்ஹான்சிங் த த்ரெஷ்ஹோல்டு. சரியா? அந்த லிமிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கான லிமிட் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. சரியா? முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஓவர் 5 lakhs ஆர் 10% paid up capital. சரியா? அதாவது ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஸ்பவுஸோட சேர்ந்தோ அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வச்சிருந்தாங்களோ, சரியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அல்லது
சில்ட்ரன் மேல, அதாவது சைல்டு மேலேயோ சில்ட்ரன் மேலேயோ வந்துட்டு கார்டியன் வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி 5 lakhஸோ அல்லது 10 lakh பெய்ட் அப் கேபிட்டல ஒரு நபர் வந்துட்டு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்டா வச்சிருக்கலாம். சரி, அதில் பங்குகளா வாங்கி வச்சிருக்கலாம் அல்லது அதோட ஓட்டிங் ரைட்ஸா வாங்கி வச்சிருக்கலாம். எத்தனை பர்சன்ட் அப்படின்னா 5 lakhs ஆர் 10% பெய்ட் ஆஃப் கேபிட்டல். விச் எவர் வாஸ் லோவரா இருந்துச்சு எப்போ அப்படின்னா 1968ல. இப்போ இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ பண்ணி எவ்வளவா இதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா threshold is raised to 2 crores to reflect percentage value. சரியா, percentage வேல்யூ படி பார்த்தோம்னா அதை threshold லிமிட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா 2 crores இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல நமக்கு இது கேட்பாங்க. சரியா, முன்னாடி இந்த அமௌண்ட் இருந்ததை இப்போ எவ்வளவு வந்துட்டு இந்த நியூ அமெண்ட்மெண்ட் மூலமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, அடுத்தது பாருங்க. சாரி, அடுத்தது பாருங்க. டைரக்டர்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க் செக்ஷன் 4 and 5. சரியா, செக்ஷன் 4 and 5 வந்துட்டு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா டைரக்டர்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல என்னன்னா இயர்லியரா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் வந்துட்டு எக்ஸப்ட் சேர்பர்சன் அண்ட் ஹோல் டைம் டைரக்டர்ஸ் தவிர மற்ற டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு 8 consecutive years இருந்துச்சு அவங்களோட டென்யூர். சரியா, அவங்க பதவி காலம் வந்துட்டு 8 ஆண்டுகள் இருந்துச்சு. நவ் த லிமிட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு 10 years. இப்போ எத்தனை வருஷமா பண்ணிருக்காங்க அப்படின்னா 10 years பண்ணிருக்காங்க. சரியா, முன்னாடி 8 years-ஆ இருந்ததை இப்போ 10 years-ஆ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ல டைரக்டர்ஸா, அதாவது எக்ஸப்ட் சேர்பர்சன் அண்ட் ஹோல் டைம் டைரக்டர்ஸ் தவிர மற்றவங்க வந்துட்டு டைரக்டர்ஸா இருக்கணும்னா எவ்வளவு காலம் அப்படின்னா 8 years-ஆ இருந்ததை இப்போ 10 years-ஆ பண்ணிருக்காங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. செட்டில்மெண்ட் ஆஃப் அன்கிளைம்டு அமௌண்ட். சரிங்களா, செக்ஷன் 15. இது என்னன்னா செக்ஷன் 15 உங்களுக்கு சில சமயம் இந்த செக்ஷன்ஸ் கூட கேட்கலாம். சரியா, இது மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் எக்ஸாம்லாம் போறீங்க அப்படின்னா, பிஓ எக்ஸாம்லாம் போறீங்க அல்லது வந்துட்டு எல்ஐசிலாம் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டா எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த செக்ஷன்ஸும் கொஸ்டின்ஸா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதையும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எழுத போற ஐபிபிஎஸ் பிஓ அல்லது எஸ்பிஐ பிஓ எக்ஸாம்ல கூட இந்த செக்ஷன்ஸ்லாம் கேட்கலாம். சரியா, தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, இது த்ரெஷ்ஹோல்டு, சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு என்னன்னா செக்ஷன் 3. இது டைரக்டர்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு செக்ஷன் என்ன 4 and 5. இவங்களோட டென்யூர். சரியா, இவங்களோட டென்யூர் வந்து இன்க்ரீஸ் பண்ண செக்ஷன் என்ன 4 and 5. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா செட்டில்மெண்ட் ஆஃப் அன்கிளைம்டு அமௌண்ட் செக்ஷன் 15. சரிங்களா, அதாவது அன்கிளைம் அமௌண்ட் எது எதுல அப்படின்னா ஷேர்ஸ் வித் அன்பெய்ட் டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆர் ரெடம்ஷன் அமௌண்ட் ஃபார் பாண்ட்ஸ் அன்பெய்டு அன்கிளைம்டு ஃபார் 7 consecutive years. சரியா, இது ஓகேங்களா. முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பெய்ட் டிவிடெண்ட் இருக்கும். அன்பெய்ட் டிவிடெண்டோ அல்லது இன்ட்ரெஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 years வரைக்கும் வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் வித் அன்பெய்ட் டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆர் ரெடம்ஷன் அமௌண்ட்ஸ் ஃபார் பாண்டு அன்பெய்டு அண்ட் அன்கிளைம்டு ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க போயிடும் அப்படின்னா 7 வருஷம் வரைக்கும் நம்ம வாங்காம விட்டுட்டோம்னா, சரி அதோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு 7 years வரைக்கும் நம்ம வாங்காம விட்டுட்டோம் அப்படின்னா the amount is transferred to the investor education and protection fund. சரியா, அது எங்க போகும் அப்படின்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. சரியா, எது அப்படின்னா ஷேர்ஸ் வித் அன்பெய்ட் டிவிடெண்ட். சரியா, பங்குகள் மற்றும் அதுல நம்ம வாங்க தவறிய டிவிடெண்ட்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வட்டி அல்லது ரிடம்ஷன் அமௌண்ட் ஃபார் பாண்ட்ஸ். சரியா, நம்ம பாண்ட்ஸ்ல நம்ம அதோட பீரியட் முடிஞ்சு ஒரு 7 வருஷமா வந்துட்டு நம்ம வாங்கிக்க மாட்டோம். ஏதோ ஒரு எஃப்டி போட்டு ஒரு பாண்ட் வாங்கி வச்சிருப்போம் பேங்க்ல. அது கிட்டத்தட்ட வந்துட்டு மெச்சூரிட்டி பீரியட் 7 years முடிஞ்சு திரும்ப அடுத்த ஒரு 7 years வரைக்கும் நம்ம வாங்கலன்னு வச்சுக்கோங்க. அல்லது ஒரு வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணிருக்கோம்னா அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் நம்ம அந்த பாண்டோட அமௌண்ட்டையோ அல்லது இன்ட்ரெஸ்டையோ வாங்காம விட்டுட்டோம்னா அந்த தொகை எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். சரியா, இதை நம்ம திரும்ப வாங்கிக்கலாம், தாராளமா வாங்கிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம தாராளமா அந்த அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். சரியா, அடுத்து பாருங்க ஆடிட்டர் ரெமுனரேஷன் செக்ஷன் 20. சரியா, முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர் ரெமுனரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு யாரு பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர்ஸோட ரெமுனரேஷனை பிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா, அவங்க வந்துட்டு அந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறாங்க இல்லையா, அதுக்கு சம்பளமா கொடுக்கறத யாரு பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா, யாரு கூட அதை வந்துட்டு கன்சல்டேஷன் பண்ணி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட. அப்ப ஆர்பிஐயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முன்னாடி வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்ஸ்க்கான ஆடிட்டர் ரெமுனரேஷனை பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பேங்க்ஸ் ஹேவ் த பவர் டு டிசைட் த ரெமுனரேஷன் ஆஃப் தேர் ஆடிட்டர்ஸ். சரியா, இப்ப அந்தந்த பேங்க் என்ன பண்ணிக்கலாம், அந்தந்த பேங்கோட போர்ட்ஸே வந்துட்டு இந்த ரெமுனரேஷனை பிக்ஸ் பண்ணிக்கலாம். யாரு கொடுக்குற ரெமுனரேஷன் அப்படின்னா அந்தந்த ஆடிட்டர், அந்தந்த பேங்கோட ஆடிட்டர்ஸ் கொடுக்க வேண்டிய ரெமுனரேஷனை அந்தந்த
பேங்க்கே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் என்னது, சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 5 lakhs ஆர் 10% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் விச் எவர் இஸ் லோயரா இருந்துச்சு. எப்ப அப்படின்னா 1968ல. ஆனா இப்ப அதை எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 crores வரைக்கும் பண்ணிருக்காங்க. சரியா? அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு ஒரு கம்பெனில எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்ட்க்கு வந்துட்டு ஒரு ஓனர்ஷிப்பா இருக்க முடியும் அல்லது ஷேர்ஸை பை பண்ண முடியும் இல்லையா, இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அது வந்துட்டு 2 crores வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு டைரக்டரோட டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 8 years இருந்தது 10 years பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்கிளைம்டு அமௌண்ட் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அந்த டிவிடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் அந்த பங்குகள் கூட அன்பெய்ட் டிவிடெண்ட் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரெடம்ஷன் அமௌண்ட்ஸ் பாண்ட் அன்பெய்டு அன்கிளைம்டு எல்லாமே 7 yearsக்கு மேல எங்க போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட், அதாவது IEPFன்னு சொல்லுவோம். இதை ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம், IEPF. சில சமயம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதும் கேட்கலாம். P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன, F ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படி கூட கேட்கலாம். அது நல்லா கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஆடிட்டர் ரெமுனரேஷன்ல வந்துட்டு முன்னாடி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் RBI அதை 2 பேரும் கன்சல்ட் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. இப்ப இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்தந்த பேங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீரெகுலேட் பண்ணிட்டாங்க. இது என்ன பண்ணிட்டாங்க, டீரெகுலேட். முன்னாடி RBI கட்டுப்பாடுல இருந்தது, RBI அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாடுல இருந்தது. இப்ப யாரு கைக்கு வந்துருச்சு, அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்கே வந்துருச்சு. சரிங்களா? அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதே போல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.